நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், உங்கள் காலேஜ் லைஃப்பில் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றினாங்கன்னு சொன்னீங்க. பட் உங்கள் வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதான் நான் முதலே சொன்னேனே, என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட மனைவி தேனு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக. ஏன்? இங்கே தான். தேனு, வணக்கம். ஆக்சுவலாக சார் சிறந்த ஆசிரியர் விருது வாங்க சக்ஸஸ் காரணம் நீங்கள் தான் சொல்கிறாரு. உண்மையா? அதெல்லாம் போய் எங்கள் மாமாவோட வெற்றிக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இவங்க எப்போவுமே இப்படி தான் சார், ரொம்ப தன்னடக்கமாக பேசுவாங்க. இவங்க நம்ம காலேஜில் தான் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஓ, பார்க்க தான் சார் ரொம்ப சைலண்ட்டு, ஆனால் பயங்கர டெரர். என்னையே பாஸ் பண்ண வச்சுருக்காங்கல்ல. உங்கள் மாமாவை பற்றி வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்கள் பெரிய மாமா இவங்களை பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. அவர் இன்னும் நிறையா வெற்றிகள் அடையணும். அதை பக்கத்துல இருந்து நான் ரசிக்கணும். அவ்வளோதான். என்னங்க அவ்வளோதான் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க? அதான் எல்லாத்தையுமே சொல்லியாச்சே சார், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் தாராளமாக நீங்கள் போயிட்டு போகலாம். வரேன். போயிட்டு வரேன் மாமா. ஓகே, அப்போ நானும் கிளம்பலாமா? கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் சார். பொறுமையாக எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. கிளாஸுக்கு போகிறேன். ஓகே சார், பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நைஸ் டு மீட். சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்சனலாக கொஞ்சம் மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக வாங்க. பிரின்சிபல் கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? பரவாயில்ல, வாங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க. ஓகே சார். யாரை மீட் பண்ணுறோம் இல்லையா சார், கண்டிப்பாக மணியை மீட் பண்ணணும். தம்பியா, என்னடா வேலை செய்ற? என்னடா வேலை செய்ற? 2 பிங்கர் சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட தெரியாது? என்னடா வேலை செய்ற? ஒரு வாழைப்பழம்றா ராஸ்கல். சம்பளம் கிடையாது அப்புறம் உனக்கு. யாரு? போ டேய், அந்த லேசை குத்திட்டு போ. பக்கத்திலே நில்லு. கூப்பிட்டு வரணும்னா போ. இங்க வாங்க. யார் நீங்க? பர்மிஷன் இல்லாமல் காலேஜுக்குள்ள சுத்தின்னு இருக்கீங்க? சிவா, இவர் தான். மணி கரெக்டா? கரெக்ட் சார். இந்த காலேஜில் தான் பியூனாக இருக்கார். பியூனா? பியூன்லாம் இல்லை, இந்த காலேஜுக்கு ஆளுநர் நான் தான். ஆளுநர்னா? காலேஜ் கரஸ்பாண்டன்ட் வேறு கட்டி கப்பத்தவரை கருப்பு பூனை. அந்த கருப்பு பூனா பிளாக் கேட். அந்த பிளாக் கேட்டே நான் தான். யார் இங்கே வேலை செய்யணும் வேலை செய்யணும் முடிவு எடுக்கிறதும் நான் தான். யார் இங்கே படிக்கணும் படிக்கூடாது முடிவு எடுக்கிறதும் நான் தான். மொத்தத்தில் இந்த காலேஜுக்கு ஆணி. ஆணியா? ஆணினா ஆணி வேறே நான் தான். ஓ, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு சார். பையன் எதுவும் நல்ல விதமாக சொல்லியிருக்க மாட்டானே. இன்னைக்கு வேற அவார்டு வாங்கிட்டான்ல, அதான் ஓவரா சீன் போடுறான்.
என் கடந்த காலத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா புரட்டிட்டோம். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா லண்டன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நீங்க இந்த காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவங்க அப்பாவை ஏமாத்தி திருடி சாப்பிடுவீங்களே பிரிட்டோ, நீங்களும் அதெல்லாம் பயங்கரம். அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல்ல சீனியர்ஸ் கிட்ட அடி வாங்கினீங்களே, அதுதான் ஹைலைட்டு. தாங்க முடியல, செம்ம காமெடி. போங்க. டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டியா? பரவாயில்ல விடுங்க. இவன் விரும்பாடி படத்தில் வர மாதிரி இவன் தரப்பு நியாயத்தை மட்டும் தான் சொல்லியிருப்பான். நான் அடி வாங்க சொன்னானே, இவன் +2 ஃபெயில் அந்த சொன்னானா? +2 ஃபெயில் ஆனது சொன்னார். அவர் காலேஜ்லேருந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினதையும் சொன்னார். அப்புறம் அவர் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தேன்றதையும் சொன்னார். பரவாயில்ல பழனி, ரொம்ப நல்லவனா இருக்க. எல்லா உண்மையும் ஒத்துக்கினேன். இன்னைக்கு 100 ப்ரொஃபஸர் மத்தியிலேருந்து இவன் சிறந்த ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் 15 வருஷம் முன்னாடி காலேஜில் இவன் +2 ஃபெயில் கண்டுபிடிச்ச முதலாளே நான் தான். அது சொன்னீங்களா பழனி? அப்படியா? டேய் தம்பி வா. இன்னும் போண்டா சாப்பிட்றது நிறுத்தல. பாஸ் அது மட்டும் இல்லை, இவங்க அப்பா கையில் போண்டா வாங்கிட்டு வந்து ஏமாத்தினேன்னு சொன்னானே, இவன் கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? கண்டவங்க எல்லாம் போய் அடி வாங்கிருக்கேன். அதெல்லாம் சும்மாவா? என் உடம்புக்கு தெம்பு தேவையில்ல, அதுக்கு தான் போண்டா சாப்பிட்டேன் அவன் கடையிலேருந்து. தப்பா பாஸ்? தப்பே இல்லை, நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டு தான் பாஸ். போண்டா சாப்பிட்றீங்களா? எனக்கு வேண்டாம் பாஸ், நான் சாப்பிட்டேன். பரவாயில்ல பாஸ், சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல பாஸ், வேணாம். நான் பே பண்ணிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. பயப்படாமல் சாப்பிடுங்க. காலேஜுக்கு வந்துக்கிறீங்க, சாப்பிடாம போனீங்கன்னா அப்புறம் மணியை பற்றி வரலாறு எப்படி வெளியே போய் சொல்ல முடியும்? பழனி இன்னைக்கு நல்லா சீரியல் வாங்குறானா, அதுக்கு ஒரே காரணம் நான் தான். அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அது மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே. இவன் மண்டை ஒன்றும் அழகாக இருக்கலாம், ஆனால் இவன் பெரிய மரமண்டங்க. படிப்பே வராது, புக் எடுத்தாலே தூங்கிடுவான். நான் தான் அடிச்சு சொல்லி கொடுப்பேன். வலிக்குதுன்னு அழுவான், அப்படியே மனசு வலிக்கும், அப்படியே கல்லாக்கினேன். இவன் வெற்றி பெறணுன்ற குறிக்கோளோட சொல்லி கொடுத்தேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டான். இவனெல்லாம் பார்த்து நாடே புகழுது. என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? நம்ப மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை பாஸ், நீங்கள் சொல்லி அதை நம்பாமல் இருக்க முடியுமா? நம்புறேன் பாஸ், நம்புறேன் பாஸ். அதானே பார்த்தேன். பாஸே, உங்கள் மாற்றானை பார்க்க முடியுமா பாஸ்? மாற்றானியா? அவனையும் பார்க்கணுன்றீங்க? அந்த சம்பத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப மாறிட்டானே. என்ன சம்பவம்? இல்லை அது ஒன்றும் இல்லை. அது என்ன பழனி விஷயம்? சார் கம்னு இருங்க. நீங்கள் வாங்க தம்பி, நேரில் போய் பார்த்துக்கலாம். வாங்க பாஸ், போய் பார்க்கலாம். சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மணி. தம்பி மணிக்கு அட்வைஸா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இந்த அவர் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் மேம். பெர்மிஷனா? எதுக்கு? மேம் ஸ்போர்ட்ஸ் டே வருது மேம், அதனால ப்ராக்டிஸ் பண்ணோம். அதான். எந்த நாளுக்கு பெர்மிஷன் வேணும் அன்னைக்கு தான் வந்து கேட்பீங்களா? அது முன்னாடியே வந்து கேட்க மாட்டீங்களா? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பண்றது? மேம் பிடி சார் திடீர்னு இப்பதான் மேம் சொன்னாரு. அவர் திடீர்னு சொன்னா ஐ கான்ட் டு எனிதிங். எக்ஸாம் வருது, both of you go to classes and study. மேம் பிடி சார் வரலன்னா திட்டுவார் மேம். I know how to handle him. Now both of you go to classes. மேம் இல்ல மேம், எக்ஸ்கியூஸ் மேம். Go to classes I say. ஓகே மேம். இந்த காலேஜ்ல ஒரே தொல்லையா இருக்க இவன். இவனை என்ன பண்ற மட்டும் பாரு. பாய்ஸ் இமிடியேட் வார்ம் அப் டவுன் சீக்கிரமா பண்றா. கதிர். ஒழுங்கா பண்றா. கதிர். டேய் கான்சென்ட்ரேட் பண்ணி வார்ம் அப் பண்றா. கதிர் உன்னை தான் கூப்பிடுறேன். We're talking about
that. Well, you're talking about a man who ain't scared of shit. He's making a deal with that. Summer, 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 he's coming to chat. You better turn and run. Summer, 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 haha, yeah, he's the one. பண்ணுங்கடா. மிஸ்டர் கதிர், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் ஹவர்ல நீங்க பிராக்டிஸ்க்கு கூப்பிட முடியாது. படிப்பு முக்கியம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டானுங்களே, அவனுங்களுக்கு படிப்புலாம் வராது. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்னு எதனா கிமிக் பண்ணாதான் லைஃபை மேட்ச் பண்ண முடியும். இல்ல தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு படிப்பு வரலன்னா இப்படியே விட முடியாது. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். நாங்க சொல்லி தருவோம், அவங்க படிப்பாங்க, லைஃப்ல ஏதோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு பங்க்லாம் பண்ணக்கூடாது. இங்க என்கிட்ட ஏட்டிக்கு போடிலாம் பேசாத. எனக்கு நீ மரியாதை கொடுக்கலனாலும் நான் இப்ப இருக்கிற இந்த போஸ்டிங்க்கு நீ மரியாதை கொடுத்தே ஆகும். நீ காலேஜ் படிக்கும் போது இது மாதிரிலாம் போய் சொல்லிட்டு கட்டடிச்சு சுத்தல, அது மாதிரியா பண்ணானுங்க பாய்ஸ். ப்ளீஸ் கதிர், அது வேற இது வேற. எல்லாம் ஒண்ணுதான். பண்ணுங்கடா. மிஸ்டர் கதிர், நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. பண்ணுவேன், நீ ஓகே சொல்ற வரைக்கும் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் திருட்டு ப்ரொஃபஷன் விட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிடி ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிருக்கேன். இன்னமும் தெரியாதான். அதுவும் தப்பு. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு போலியே, நீ தானே போன. ஐயோ, அது ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணது. அதுக்காக இன்னும் அதையே நினைச்சிட்டு அதெல்லாம் முட்டாள்தனம். வயசுனா குறைஞ்சினேவா இருக்கு. எனக்கும் வயசாகுதுல, அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்க. டேய் வார்ம் அப் பண்ணுங்கடா, வார்ம் அப். இங்க பாரு ஸ்டெல்லா, என்னை இப்ப கூட லட்டு மாதிரி 4-5 ஃபிகர் எங்க ஏரியால பாத்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அவங்கள பிடிக்கிறது இல்ல. பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, அதையும் என்கிட்ட சொல்ற. இதெல்லாம் சரியில்லை. இருந்தாலும் கம் டு தி பாயிண்ட். எங்க பசங்களெல்லாம் நான் கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் டே வர நெருங்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு சரியான கோச்சிங் கொடுத்து எதனா மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போனோம்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட காலேஜ். மிஸ்டர் கதிர், இது ரொம்ப தப்பு. நான் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யாரு அந்த பிரின்சிபல்? அந்த பிரின்சிபல் என்ன பார்த்தா அலறுவாண்டி. உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் யார்கிட்ட பேசணுமோ பேசிப்பேன். நீ யாருகிட்ட வேணா போய் சொல்லிக்க. ஆனா அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் குடிச்சு வளர்ந்துட்டு வந்து என்கிட்ட பேசு, ஓகே? உன்கிட்ட போய் பேசின பாரு. நான் ப்ரொஃபசர் இல்ல. பிராக்டீஸ் பண்றா. யாருகிட்ட? கதிரேசன் பீட்டிடா. மை டியர் சைல்ட். இல்லை, நான் தான் கூப்பிட்டேன். ஹலோ, இங்கே என்ன பிரச்சனை? ஃபாதர், வீட்டுக்கு போனால் அப்பா படிப்படிங்கிறாரு. இதே காலேஜ் வந்தால் ப்ரொஃபஸர் ரெக்கார்ட் நோட் எழுது, அப்சர்வேஷன் எழுதுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. ஒன்றுமே முடியல ஃபாதர். ஓகே, ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்துங்கள். ஓ மை காட் சாமி, உன் கருணையை கொஞ்சம் காமி. மை டியர் டேடி, ஐ நோ தீஸ் ஃபெலோஸ் ஆர் ரியலி கேடி. Yesterday they went for a party. That's why they didn't do their duty. I know they are really naughty. But please மன்னிச்சிருங்க இந்த வாட்டி. ஆமேன். கடவுள் உங்களை மன்னித்து விட்டார். நீங்க போய் நல்ல பிள்ளைகளா வாழுங்க. The name of the Father. ஃபாதர், பிரச்சனை எனக்கு இல்ல ஃபாதர், அவருக்கு ஃபாதர். என்ன வந்து ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை ப்ளஸ் பண்ணுங்க ஃபாதர். கடவுளுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஓகே ஃபாதர், ஓகே ஃபாதர். I don't know your father. I am also a father. ஓகே ஃபாதர், ஓகே ஃபாதர். In the name of the Father, I am also a father. Please don't talk about other father. வா, ஃபாதர் மத்த எல்லாத்தையும் பாத்துக்குவார். வரேன் ஃபாதர். Thank you. காலேஜ்க்குள்ள ஃபாதர் என்ன பண்றாரு? அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் காலேஜில் நிறைய பேர் லவ் ஃபெயிலியரு, எக்ஸாம் ஃபெயிலியராக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஃபாதரை போட்டு கவுன்சிலிங் கொடுத்து சொல்லி ஒரு நியமிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங், புதுசாக இருக்கே. யார் இந்த ஐடியா கொடுத்தது? அதை விடுங்க, அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. யார்? மாற்றான் பிரிட்டோ தான் இப்போது ஃபாதர் பிரிட்டோ ஆயிருக்கார். பிரிட்டோவா அது? பிரிட்டோ டிசோசா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரிட்டோவா அது? பிரிட்டோ டிசோசா. Praise the Lord. Praise the Lord. டிசோசா, சொல்லுங்க. நம்ம பழனி அவார்டு வாங்கியிருக்கான்ல, அதனால தம்பி பேட்டி எடுக்க வந்திருக்காரு. ஆமா ஃபாதர், என் பேரு சிவா. சிவா. Oh my God! Praise the Lord. என்னாச்சு? இல்லை உங்கள் பேர் சிவான்னு சொன்னீங்கல்ல, அதான் ஃபீல் ஆயிட்டாரு. ஓ, அந்த சிவா. ஓகே ஓகே. சொல்லுங்க. In the name of the Father, I don't want to know about your father. I'm also father. தேங்க்யூ ஃபாதர். அனுபவத்தெல்லாம் சொல்லுவாரு, கேட்டுக்க தம்பி. நோட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால் நம்பவே முடியல. காலேஜ் படிக்கும்போது நீங்க பயங்கர ப்ளே பாயா இருந்தீங்க. இப்போ எப்படி சடனா இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? நாம் எப்படி வேணாலும் இருக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் நம்ம எப்படி ஆகணுன்றது மேலே இருக்கிறதான் ஆசீர்வதிப்பார். கரெக்டு தான், கரெக்டு தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரிட்டோ ரொம்பவே மாறிட்டான். சகோதரரே, பதவியோ பட்டமோ எதுவும் தேவையில்லை, இறைவனுடைய வார்த்தையே போதும். போடா பிரிட்டோ, சும்மாவே உன் கவலையெல்லாம் எத்தனை நாள் தான் இந்த கவனுக்குள்ளேயே போட்டு முறைக்க போறேன்னு நானும் பார்க்குறேன். கடவுளாகிய ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 34வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி அபவுட் டுமாரோ ஃபார். அவர் சொல்றது இருக்கட்டும், நம்ம பழனி அவார்டு வாங்கியிருக்கான், அவனை பாராட்டி ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லு. அப்பா பேரை கேட்கக்கூடாதே தவிர மேல இருக்க அப்பாவும் நம்மளுடைய அப்பாவோட சொல் பேச்சை இன்னைக்குமே கேட்கணும். அவர் ரெகுலர் ஆலயத்துக்கு வராரு, அதனால ஹாப்பியா இருக்காரு. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நான் கேரண்டி. கண்டிப்பா ஃபாதர், கண்டிப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி ஃபாதர் ஆகணும்னு முடிவுக்கு வந்தீங்க? நானும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு இத்தனை காலங்களாக காத்து கொண்டு இருந்தேன். அதை சொல்ல வேண்டிய தருணம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் இந்த சகோதரர்களும் 2nd கிளாஸ் டிகிரி, அருமையான முறையில் டிகிரி முடித்தோம். எழுதிக்கோங்க. எழுதுறேன் ஃபாதர், எழுதிக்கிறேன். எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறனுக்கும் அறிவாற்றலுக்கும் தேவனோட வல்லமை எனக்கு அதிகமாக இருந்தனால என்னுடைய நண்பர்கள் வேற ஏதாவது காலேஜுக்கு போனால் அப்புறம் அந்த காலேஜ் நம்பர் 1 ஆகிடுன்றதுக்காக இதே காலேஜில் ஒரு பதவி ஏற்றுக்க சொன்னாங்க. பண்ணிருக்கலாமே ஃபாதர். இருங்க, பொறுமையாக எழுதுங்க. அப்போதான் இன்டர்வியூ போயிருந்தேன், அதுவும் இந்த காலேஜோட பிரின்சிபல் பதவிக்காக போயிருந்தேன். அப்போது என்னுடைய சகோதரர் ஜீவானந்தம் தான் எனக்கு போட்டியாக இருந்தார் இன்டர்வியூவில். ஓ, ரொம்ப நேரம் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. இன்டர்வியூ ரவுண்ட்ஸில் மாற்றி 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 எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் கடைசி வரும் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண தெரியல. அப்புறம் என்னாச்சு ஃபாதர்? எழுதிக்கங்க. எவ்வளவோ தடைகளை தாண்டி, எவ்வளவோ வேதனைகள் துக்கத்தை நாங்கள் தாண்டி ஒரு முடிவுக்கு வந்தோம். கடைசியாக எங்கள் 2 பேருடைய அறிவுத்திறனை பார்த்து சீட்டு குலுக்கி போட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டாங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. காதுகள் நல்லா கேட்குது இல்ல? என்ன ஃபாதர் சொன்னதே திருப்பி கேட்குறீங்க? நக்கல் பண்ணுறது ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்னாடி வேண்டாம். சாரி ஃபாதர். ஓகே சகோதரரே, நான் என்னதான் அதிர்ஷ்ட தாயோட பிள்ளையா இருந்தாலும் அன்னைக்கு அதிர்ஷ்டம் ஜீவானந்தம் பக்கம் இருந்துச்சு. அவன் பிரின்சிபல் ஆயிட்டான், நான் காண்டாயி ஃபாதர் ஆயிட்டேன். ஆனால் பிரின்சிபலாக இருந்தால் கூட இப்போ எனக்கு இருக்கிற அந்த ஆத்ம திருப்தி அது கிடைச்சிருக்காது. மேபி இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா பிரின்சிபல் ஆகிருக்கலாம். கரெக்ட் ஃபாதர். இதெல்லாம் கேட்கும்போது உங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் ப்ரொஃபஸரு, ஒருத்தர் பியூனு, இன்னொருத்தர் ஃபாதராக இருக்காரு. உங்களுக்குள்ளே என்றைக்குமே பொறாமை வந்தது இல்லையா? எங்கள் நட்பை பார்த்து மற்றவங்க தான் பொறாமை பண்ணுமே தவிர எங்களுக்குள்ளார நாங்கள் பொறாமப்படக்கூடாதுன்னு எங்கள் தலை சொல்லியிருக்காரு. தலையா? யாரு? வெற்றி. அவரை நான் மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக.